கை நடுக்கம் அதிகமா இருக்கா? அப்ப இந்த ஒரு கீரையை சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது என்ன கீரை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கை நடுக்கம் என்னென்ன காரணங்களால வருது அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பாத்திரலாம். வீடியோடைய கடைசி வரைக்கும் பார்த்தாதான் என்ன கீரை இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்போதாவது உங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படுது அப்படின்னா ஏதாவது நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா தொடர்ந்து உங்களுக்கு கை நடுக்கம் இருக்கு, சின்ன சின்ன விஷயம் செய்யும்போது கூட கை நடுக்கம் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா என்னென்ன காரணங்களுக்கு இந்த கை நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல இந்த கை நடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நீங்க சர்க்கரை ஏதாவது இனிப்பான ஒரு விஷயம் நீங்க சாப்பிடணும். ஒருவேளை சர்க்கரைக்காக நீங்க மாத்திரை எடுத்துக்கிறீங்க, அந்த மாத்திரையை போட்டு சாப்பிடாம இருந்தீங்கனாலும் கை நடுக்கம் ஏற்படும். அப்பயும் நீங்க சின்னதா ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹைப்பர் தைராய்டு அப்படின்ற அதிக தைராய்டு சுரப்பு காரணமா கூட இந்த கை நடுக்கம் ஏற்படுமா? இதுவும் ஒரு காரணமா பார்க்கப்படுது கை நடுக்கம் ஏற்படுறதுக்கு. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து நம்ம உடலுக்கு சரியான அளவு சத்து போகல, சத்தான உணவு நீங்க சாப்பிடாத பட்சத்துல உங்களுக்கு இந்த நடுக்கம், மயக்கம் இது எல்லாமே ஏற்படும். அதுலயும் இந்த கை நடுக்கம் இன்க்ளூட் ஆகுது. நீண்ட நாட்களுக்கு நீங்க இந்த வைரஸ் நோய்களுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்தினுடைய தாக்கத்தின் காரணமா கூட உங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படலாம். ஐந்தாவது, மனப்பதட்டம் காரணமா, மனச்சோர்வு காரணமா கூட உங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படும். அதனால எப்பொழுதுமே கை நடுக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா கவனிச்சே ஆக வேணும். கை தானே நடுக்குது அப்படின்னா அசால்ட்டா நீங்க விட்டுறக்கூடாது. முக்கியமா ஒரே ஒரு கீரை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருங்கை கீரை அப்படின்னு சொல்றாங்க சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள். இந்த முருங்கை கீரையில அவ்வளோ பயன் இருக்கு. ஆனா முக்கியமா கை நடுக்கம் இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப்பா இருக்கலாம், முருங்கைக்கீரை பொரியலா இருக்கலாம், இந்த முருங்கைக்கீரையை நீங்க பொடி பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல முருங்கைக்கீரையை உங்களுடைய உடல்ல சேர்த்துக்கிற பட்சத்துல கை நடுக்கம் கம்ப்ளீட்டா சரியாகும். நான் முக்கியமான 5 காரணங்கள் கை நடுக்கம் வர்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். அதையும் தாண்டின சில காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப கண்டினியூஸா நடுங்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை கவனிக்காம விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். Hi Ria. Hi. Since it is your first day, only finish this. Yeah, okay. Thank you.